السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الآخرة عذاب عظيم. صدق الله مولانا العليم. قال النبي صلى الله عليه وسلم أفضل البقاع مساجدها. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும், குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து அதற்கு பின்னால் தன்னை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வணக்க வழிபாடுகள் நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இறை இல்லங்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உருவாக்குகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்து வணங்குவதற்காக வேண்டி இறை இல்லங்கள் உருவாக்கப்பட்டது. அந்த இறை இல்லங்களின் மூலமாக அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலக முஸ்லிம்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஏற்பாடு செய்தான் என்பதாக வரலாறுகள். பள்ளிகள் என்பது முஸ்லிம்களின் அடையாள சின்னங்கள். பள்ளிகள் என்பது இஸ்லாத்தினுடைய நினைவு சின்னங்கள். பள்ளி என்பது இஸ்லாமியர்களின் இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் பரிசுத்தமான அவனை வணங்கக்கூடிய இடம் என்பதாக சொல்லப்படுகிறது. நபிமார்களின் மூலமாக அல்லாஹுவை வணங்குவதற்காக வேண்டி ஒரு இடத்தை நிர்ணயம் செய்து அதை அல்லாஹ்வின் பெயரிலே வக்ஃபு செய்யப்பட்டு அது இறையல்லமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சமூகத்திற்கு பள்ளிவாசல் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதை உருவாக்கி கொடுத்தான். உலகம் முழுக்க பள்ளிவாசல்கள் ஏராளம் இருக்கிறது, கோடிக்கணக்கான பள்ளிகள் இருக்கிறது. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அறிவிலே மனிதர்கள் அதிகம் உலகத்திலே அறிவாளிகளாக மிஞ்சி போகின்ற நேரத்திலே உலகத்திலே மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஒளிந்து போய் கூட விஞ்ஞானங்கள் தலை தூக்கி நடமாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட வணக்க ஸ்தலங்கள் எங்கு பார்த்தாலும் உருவாகி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த காலகட்டத்தை தகுந்தாற் போல் பள்ளிவாசல்கள் பெருகி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாட்டின் எங்கோ ஒரு மூலையிலே ஒரு பள்ளிவாசல் திறக்கப்படுகிறது. எங்கோ ஒரு மூலையிலே ஒரு பள்ளிவாசல் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. எங்கோ ஒரு மூலையிலே ஒரு பள்ளி பழைய பள்ளியை இடித்து புதிய பள்ளியாக உருவாக்கப்படுகிறது. ஆக மொத்தம் உலகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒரு பள்ளி உருவாகி கொண்டே இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பள்ளி விரிவாக்கங்கள், பள்ளி உருவாகுவது, பழைய பள்ளிகளை புதிய பள்ளிகளாக மாற்றுவது, இவைகளெல்லாம் உலக வரைபடங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவிலே அதிகமான பள்ளிவாசல்கள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
முஸ்லிம் நாடு என்று சொல்லப்படக்கூடிய, இஸ்லாமிய நாடு என்று சொல்லப்படக்கூடிய இந்தோனேஷியாவை எடுத்துக் கொள்ளுங்கள். 7.5 லட்சம் பள்ளிவாசல்கள் அங்கே இருக்கிறது. அதற்கு அடுத்து 2வது தரத்திலே இருப்பது இந்தியாவிலே 6 லட்சம் பள்ளிவாசல்கள் மொத்தம் இருக்கிறது என்பதாக வரலாற்றின் குறிப்புகள் எழுதப்படுகிறது. பள்ளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களிலே 2வது இடத்தை வகிக்கக்கூடிய இந்தியா அதிகமான பள்ளிகளை இன்னும் கட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாரங்களிலும் நாம் அறிவிப்புகள் செய்கிறோம் அல்லவா, பள்ளிக்காக வேண்டி நீங்கள் அதிகம் நிதி உதவிகளை தர வேண்டும் என்பதாக நாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் அல்லவா. பள்ளி வாசல்கள் அடிக்கடி அதிகமாக உருவாகி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 6 லட்சம் பள்ளிகள் இந்தியாவிலே இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. 1923 ஆண்டு வரை அமெரிக்காவிலே பள்ளிவாசல் ஒன்று கூட இல்லை. 1923 வரை அமெரிக்காவிலே பள்ளியே இல்லை. ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற நேரத்தில் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதாக அமெரிக்காவினுடைய செய்திகள் நமக்கு சொல்லப்படுகிறது. பிரிட்டனிலே நாம் பார்க்கின்ற நேரத்திலே வாரம் ஒரு பள்ளி உருவாகி கொண்டிருப்பது என்பதாக பிரிட்டனுடைய வரலாறுகள் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. பள்ளிவாசல் பாரம்பரியமானது. அதன் மகத்துவம் என்ன என்பதை விளங்கிவிட்டால் பள்ளியின் சிறப்புகள் தெரிந்துவிடும் என்பதாக சொல்லப்படுகிறது. மகாராஷ்டிராவிலே நாம் பார்க்கின்ற நேரத்திலே விண்ணை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய மினாராக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே பள்ளிகள், நிறைய பள்ளிகள், அந்த பள்ளிகள் எல்லாம் விண்ணை நோக்கி மினாராக்கள் அல்லாஹுவை நமக்கும் அடையாளம் காட்டக்கூடிய மிகப்பெரிய இறைவனின் வணக்க ஸ்தலங்கள் உருவாகி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மினாராவுக்கு கீழே மனிதர்கள் எல்லாம் அல்லாஹுவை வணங்கக்கூடிய, சஜிதா செய்யக்கூடிய பள்ளிவாசல்கள் இருப்பதை நாம் உலகம் முழுக்க நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே பள்ளியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? பள்ளி, இஸ்லாத்திற்கும் பள்ளிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இஸ்லாத்திலே பள்ளிவாசலினால் என்ன நமக்கு நன்மை கிடைக்கிறது என்பதை, நன்மைகள் என்ன இருக்கிறது என்பதை பற்றியும், பள்ளிவாசலை கட்டுவதனால் நமக்கு என்ன சிறப்புகள் இருப்பதை பற்றியும் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். பள்ளிவாசல் இருக்கிறது அல்லவா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், பள்ளியை கட்டுவதற்கு சில சட்டதிட்டங்கள் இருக்கிறது. பள்ளியை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவனின் நிலத்திலே பள்ளி கட்டுவதற்கு உரிமை இல்லை. அடுத்தவனுடைய நிலத்தை அபகரித்து கட்டுவதற்கும் இஸ்லாத்திலே இடமில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பள்ளிவாசலை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதிலே ஆக்கிரமிப்புகள் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் முழுமையாக நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை கட்டுவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களிடத்தில் இருந்த பணங்களை கொண்டு மட்டும்தான் கட்டினார்கள். ஹலாலான பொருளை கொண்டு கட்டப்பட வேண்டும் என்பதை, பள்ளியை கட்ட வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டுவார்கள். அடுத்தவனின் உரிமையில் நீங்கள் நுழையக்கூடாது, அது பள்ளியை அங்கே கட்டக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பாதை இடங்களிலே கூட அதை அபகரித்து பள்ளி கட்டக்கூடாது என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பள்ளியை கட்டுவதற்கு சட்டங்கள் இருக்கின்றது. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய உரிமையிலும் நீங்கள் பள்ளியை கட்டுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலை கட்ட வேண்டும், அதை கட்டி அல்லாஹ்வின் பெயரிலே வக்ஃபு செய்ய வேண்டும். இப்படி இருந்தால்தான் அந்த பள்ளியிலே தொழுகுவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சில இடங்களிலே நாம் பார்க்கிறோம், பள்ளி இல்லாமல் சில இடங்களிலே கடைகளுக்கு மேலே தொழுகுவார்கள். அவைகளெல்லாம் பள்ளியின் கணக்கிலே வராது என்பதாக சொல்லப்படுகிறது. சில இடங்களிலே, பட்டினங்களிலே பார்க்கின்ற நேரத்திலே, மாவட்டங்களை மாநிலங்களிலே பார்க்கின்ற நேரத்திலே சில நெருக்கடியின் காரணமாக பல கடைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்திலே மாடியிலே ஒரு ரூம்பை எடுத்து தொழுகுவார்கள். அங்கே தொழுகுவதற்கு அனுமதி இருக்கிறது. அடுத்தவர்களின் இடத்திலே
தொழுகலாம், ஆனால் அதை பள்ளியாக உருவாக்க முடியாது என்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு சொல்லப்படுகிறது முசல்லா என்பதாக சொல்லப்படும். அடுத்தவனின் இடத்திலே தொழுவதற்கு அனுமதி இல்லை. தொழுவதற்கு அனுமதி இருந்தாலும் பள்ளியாக ஆக்குவதற்கு அனுமதி இல்லை. அந்த இடத்திலே 5 நேர தொழுகைகளை தொழுது கொள்ளலாமே தவிர ஜும்மாவை தொழுவதற்கு அங்கே அனுமதி இல்லை என்பதாக சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்றுதான் அமானத்தாக ஒரு பள்ளி வருகிறது என்று சொல்லிவிட்டால் உடனே பள்ளி கட்டிவிடலாம் என்று நினைக்க கூடாது. ஒரு பொருள் யாராவது அமானதமாக கொடுக்கிறார்கள், அன்பளிப்பாக கொடுக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்ற நேரத்திலே அவைகளுக்கு கூட மார்க்கத்திலே சட்டங்கள் இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். மஸ்ஜிது நபவியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் நுழைந்தவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியை கட்ட வேண்டும் என்று முனைந்தார்கள். பள்ளி கட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற நேரத்திலே 2 சஹாபாக்கள், சிறு சஹாபாக்கள், சஹல் சுஹைல் என்று சொல்லப்படக்கூடிய 2 சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், நாயகமே, நாங்கள் எங்களுடைய நிலம் இருக்கிறது, அதை நாங்கள் அன்பளிப்பாக பள்ளிக்கு தந்து விடுகிறோம், அதை நீங்கள் வாங்கி கொண்டு பள்ளியை கட்டுங்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் மறுத்து விட்டார்கள். கண்ணியமானவர்கள், அந்த 2 இளைஞர்களும் எத்தீமான இளைஞர்கள், தகப்பன் தாய் இல்லாத இளைஞர்கள். தகப்பன் தாய் இல்லாத இளைஞர்கள் தங்களுடைய சொத்தை பள்ளி கட்டுவதற்காக வேண்டி அவர்கள் முன்மொழிந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு அந்த பள்ளியை கட்டுவதற்கு இடம் கொடுக்கக்கூடிய அந்த சிறுவர்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹுவின் மூலமாக விலை பேசி அந்த இடத்தை வாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி கட்டினார்கள். அந்த பள்ளிதான் இன்று வரையிலேயும் கியாமத் வரையிலேயும் நம் கண்களுக்கு இலங்கி கொண்டிருக்கக்கூடிய மஸ்ஜிது நபவி என்று சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலத்திலே இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பள்ளியை வாங்கி அவர்கள் அன்பளிப்பு செய்கிறார்கள். அந்த பள்ளியை வாங்கி அந்த இடத்தை வாங்கி பள்ளி கட்டிவிட்டால் ஒரு காலத்திலே பேச்சு இப்படி வந்து விடும் அல்லவா, எத்தீமான பிள்ளைகளிடத்தில் சொத்தை ஏமாற்றி அவர்கள் பள்ளியை கட்டிவிட்டார்கள் என்ற பிரச்சனைகள் எல்லாம் பின்னால் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் என்பது ஒரு தனி நபரினுடைய பெயரில் இருப்பது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படவில்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் தான் சஹல் சுஹைல் என்று சொல்லப்படக்கூடிய 2 சிறிய யதீமான சஹாபாக்கள் தங்களுடைய இடத்தை கொடுக்குகின்ற நேரத்திலே, அனுமதி கொடுக்குகின்ற நேரத்திலே, இலவசமாக கட்டுவதற்கு இடத்தை அனுமதி கொடுக்குகின்ற நேரத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்காமல் அதை விலைக்கு வாங்கி அந்த இடத்தில் பள்ளியை கட்டினார்கள் என்பதாக வரலாறுகள் நமக்கு சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவனின் சொத்தை அபகரித்து பள்ளியை கட்டுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்பதை, இறையிலம் கட்டுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. எந்த முஸ்லிமும் ஒரு பள்ளியை கட்டுகிறான் என்று சொன்னால் அடுத்தவனின் சொத்திலே அபகரித்து கட்டவும் மாட்டான், கட்டாமல் இருப்பதும் அவனுக்கு நல்ல முறையிலே இஸ்லாம் அறிவித்து கூறுகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. 30-40 வருடங்களுக்காக தான் இப்பொழுது நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பள்ளிக்கு கீழேயும் ஒரு கோவில் இருக்கிறது என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 30-40 வருடத்திற்கு முன்னால் இந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு பள்ளிக்கு கீழேயும் ஒரு கோவில் இருக்கிறது, கோவிலை இடித்து விட்டுத்தான் பள்ளியை கட்டினார்கள் என்பதாக சொல்லி அந்த பள்ளியை இடிக்கும் அளவிற்கு முனைவுகள் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே முதல் இழப்பு நமக்கு டிசம்பர் 6, 1992ஆம் ஆண்டு முதலிலே நாம் பாபரி மசூதியை இழந்தது அது ஒன்றுதான். அந்த பாபரி மசூதி டிசம்பர் 6ஆம் தேதி இடிக்கப்பட்டதற்கு காரணம் அவர்கள் சொல்லக்கூடிய பொய்யான சொல்கள் தான் அதிலே இருக்கிறது. அவர்களின் மிகப்பெரிய மோசகரமாக சொல்லப்படக்கூடிய சட்ட திட்டங்களைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுமார் 500 ஆண்டுகாலமாக அந்த பள்ளிவாசலுடைய பாரம்பரியம்
அதை தொழுகக்கூடியவர்கள் 500 ஆண்டுகள் அந்த பள்ளி தொழுகை நடத்தப்பட்டு கொண்டிருந்த அந்த பள்ளிவாசல் கடைசியாக அதற்கு கீழே கோவில் இருக்கிறது என்பதாக சொல்லி, அந்த இடம் ராம ஜென்ம பூமி என்பதாக சொல்லி, அங்குதான் ராமர் பிறந்தார் என்பதாக சொல்லி, நிறைய காரணங்களை எல்லாம், பொய்யான காரணங்களை எல்லாம் சொல்லப்பட்டு அதை இடிக்கப்பட வேண்டும் என்று, இடித்தே ஆக வேண்டும் என்று, தீர்ப்புகளை இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் முடிவு செய்யப்பட்டு அது பொய்யான தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு டிசம்பரையும் அவர்கள் சகிக்க முடியாத பாபரி மசூதி இடிக்கப்பட்டதை மனதின் வேதனையோடு கடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்றுதான் எந்த பிரச்சனைகளும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலகட்டத்திலேயே ஒரு பள்ளியை நீங்கள் நிர்வகிக்க வேண்டும் என்று சொன்னால், பள்ளியை கட்ட வேண்டும் என்று சொன்னால், அடுத்தவனின் நிலத்திலே நீங்கள் கட்ட வேண்டாம், அடுத்தவனுடைய சொத்தை அபகரித்து நீங்கள் கட்ட வேண்டாம், பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய பாதையிலே தெருக்களிலே நீங்கள் அதை பிடித்து அங்கே கட்ட வேண்டாம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு சொல்லிக் கொடுத்து சென்று விட்டார்கள். எந்த மூமின்களும் அடுத்தவனின் சொத்திலே பள்ளி கட்டுவதற்கு முயற்சிக்க மாட்டான். எவ்வளவு செலவானாலும், எவ்வளவு காசுகள் ஆனாலும், எவ்வளவு பணங்கள் ஆனாலும் அதை அவர்கள் தங்களுடைய சொந்த பணத்தின் மூலமாக இறைவனுக்காக வேண்டி இல்லங்களை நிர்மாணிக்க கூடியவர்களாகத்தான் இருக்குகிறார்கள் என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய நிறைய பாடங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறைகள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் தன்னுடைய வணக்க ஸ்தலங்களை சரியான முறையில் அதை உலக நாடுகள் எல்லாம் பார்க்கும் அளவிற்கு அதை கொண்டு வர வேண்டும் என்பதை இஸ்லாம் முற்றிலுமாக நம்மை இஸ்லாத்திலே பள்ளியை நல்ல முறையிலே ஹலாலான முறையிலே கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் ஆரம்பத்திலும் சரி கடைசியிலும் சரி சொல்லி காட்டுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் பாபரி மசூதி இடிக்கப்பட்டது, அதை இடிக்கப்படுகின்ற நேரத்திலே மிரட்டல்களின் மூலமாக அதை இடிக்கப்படவில்லை என்று சொன்னால் நடப்பது வேறு என்பதெல்லாம் அவர்கள் நிறைய மிரட்டல்களுக்கு இடையிலே தீர்ப்பு செய்யப்பட்டது. ஆனால் அந்த தீர்ப்பு செய்யப்பட்ட நிர்பந்தமான தீர்ப்புகள் செய்யப்பட்டது. அதை நிர்பந்தமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய இஸ்லாமியர்களும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 33 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 33 ஆண்டுகள் ஒரு பள்ளியை இழந்து நாம் இந்த உலகத்திலே, இந்த நாட்டிலே நாம் வணக்க ஸ்தலங்களை இடிப்பதற்கு இடம் கொடுக்க முடியாமல் உள்ளத்தில் மட்டும் நாம் இடம் கொடுத்து எல்லா நேரங்களிலேயும் அதை நினைத்து வேதனைப்படக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக அவர்கள் மஸ்ஜிதை இடிக்குகின்ற நேரத்திலே, குற்றத்தை சொல்லுகின்ற நேரத்தில் அந்த மஸ்ஜிதுக்கு கீழே கோவில் இருந்தது, அதை மன்னர்கள் இடித்து விட்டு பள்ளிவாசல் கட்டினார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் மன்னர்கள் செய்யக்கூடிய ஆட்சி காலங்களிலே கோவில்களுக்காக வேண்டி நிறைய மானியங்களை செய்திருக்கிறார்கள், நிறைய நிலங்களை அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள் என்பதாக இருக்குகின்ற அந்த சூழல்களிலே ஒரு பள்ளியை கட்டுவதற்காக வேண்டி கோவிலை இடிக்க வேண்டிய அவசியம் இல்லையே இஸ்லாமியர்களுக்கு. கோவில்களுக்கு இடங்களை கொடுத்த இஸ்லாமியர்கள் ஏன் பள்ளியை கட்டுவதற்கு கோவிலை இடிக்க வேண்டும் என்பதை, அந்த கேள்வி கணைகளை நாம் கேட்க வேண்டிய அவசியத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இது போன்ற நிகழ்வுகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் பள்ளியை கட்டுவதற்கு சில சட்டதிட்டங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நபீனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டுவதற்கு முயற்சித்த நேரத்திலே, அது ஒரு மனிதனுடைய இடத்தின் ஒரு மனிதன் தனி மனிதனுடைய இடமாக இருக்குகின்ற நேரத்திலே தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரசாங்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அரசாங்கத்தினுடைய அவர்களுடைய அதிகாரத்தின் தோரணையிலே அதை கட்டிவிடலாம் என்று முடிவு செய்கின்ற நேரத்திலே அல்லாஹ் தடை செய்கிறான். நீங்கள் அந்த இடத்தை விலைக்கு வாங்கி கட்ட வேண்டும் என்பதாக அல்லாஹ் தடை செய்கிறான். இறைவனை வணங்கப்படக்கூடிய இடம் பரிசுத்தமான இடமாக இருக்க வேண்டும். அடுத்தவனுடைய இடத்தை திருடி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இஸ்லாம் இன்று சொல்லவில்லை. 1400 ஆண்டுகள் அல்ல, அதற்கு முன்னால் வந்த
எல்லா நபிமார்களும் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள் என்பதாக வரலாறுகள் நமக்கு குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுக்கிணங்க இந்த இஸ்லாமியர்கள் நடந்தும் இன்றைய காலகட்டங்களிலே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 1999 ஆண்டிலே வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் என்பதாக கொண்டு வரப்பட்டது. அதிலே வணக்க ஸ்தலங்கள், எந்த வணக்க ஸ்தலங்களாக இருந்தாலும் அது பாதுகாக்கப்பட வேண்டும். அது இந்து கோவிலாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்களுடைய ஆலயங்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களின் பள்ளிவாசல்களாக இருந்தாலும் சரி, அவைகளையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். வணக்க ஸ்தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டது. சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. அதிலே எப்படி சட்டம் ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னால், 1947 ஆண்டு சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னால் எப்படி இருந்ததோ அப்படியே அவர்களிடத்திலே அது இருக்க வேண்டும் என்பதாக சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்திற்கு முரணாக அரசாங்கமே அதற்கு எதிரியாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 47க்கு உள்ள என்னென்ன யார் யாரிடத்திலே முஸ்லிம்களிடத்தில் பள்ளி இருந்தால் அது முஸ்லிம்களுக்கு, கிறிஸ்துவர்களிடத்திலே ஆலயங்கள் இருந்தால் அந்த ஆலயம் கிறிஸ்துவர்களுக்கு, இந்துக்களுக்காக வேண்டி பள்ளிவாசல்கள் இருந்தால் அது இந்துக்களுக்கு என்பதாக நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்ற சட்டங்கள் அன்றைய 1999 ஆண்டிலேயே வழிபாட்டின் பாதுகாப்பு சட்டங்கள் என்பதாக ஏற்றப்பட்டது. அந்த சட்டங்கள் ஏற்றப்பட்டு, ஆனால் நீதிபதிகள் இஸ்லாமியர்களுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட அந்த பள்ளிவாசல் பாபரி மசூதியை அவர்கள் இந்த சட்டத்திற்கு புறம்பாக அவர்களுடைய செயல்களை செய்து விட்டார்கள் என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மாற்றமாக செய்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்றுதான் ஷாஹித் ஜாமியா மஸ்ஜித் 500 வருடங்களுக்கு முன்னால் அது மிகப்பெரிய பழமையான பள்ளியாக இருந்தது. ஆனால் அந்த மஸ்ஜிதுக்கு கீழே கோவில் இருக்கிறது என்பதாக சொல்லி அதை இடித்து அவர்கள் நாசப்படுத்தினார்கள் என்பதாக வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் அந்த பள்ளிவாசல்கள் அடையாளம் காட்டப்படுகிறது. அவர்கள் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே அவர்கள் பள்ளியை இடிக்காமலே அந்த பள்ளியை மினாராக்களை அப்படியே வைத்து, குப்பாக்களையும் அப்படியே வைத்து, உள்ளே சிலைகளை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா மன்னர்களும் கோவில்களுக்கு மானியம் கொடுத்தார்கள். ஆனால் இதை இஸ்லாமியர்கள் அறிந்திருக்கிறார்கள், இஸ்லாம் அல்லாதவர்கள் அறியாமலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். 47க்கு முன்னால் ஹரியானாவிலே பள்ளிவாசல்கள் இருந்தது. அதிலே அந்த பள்ளிவாசல்களை கோவில்களாக மாற்றப்பட்டது என்பதாக இன்னும் அது அடையாளங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹரியானாவிலே குப்பாக்களும் மினாராக்களும் பள்ளிகளிலே இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உள்ளே சிலைகளும் சிற்பங்களும் இருந்து கொண்டிருப்பதை இன்றும் அது படங்களாக காட்டப்படுகிறது. பள்ளிவாசலை இடித்து கோவில் கட்டினார்கள் என்பதற்கு அந்த அவர்களுடைய கோவில்களை ஆதாரங்களாக இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கோவில்களை இடித்து பள்ளியை கட்டினார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். மகாராஷ்டிராவிலே ஜும்மா மஸ்ஜித் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிவாசலும் அப்படித்தான் இடிக்கப்பட்டு அதிலே உள்ளே செவறுகளை மட்டும் அவர்கள் சேதப்படுத்தி அதிலே கோவில்களை உள்ளே சிலைகளையும் வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மினாராக்களை அப்படியே விட்டு விட்டார்கள். அந்த மினாராக்கள் நமக்கு ஆதாரம் சொல்லுகிறது பள்ளிவாசல் கோவில்களாக மாற்றப்பட்டு இருக்கிறது என்பதை இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே பள்ளிவாசலை கட்டப்படக்கூடிய பள்ளிவாசலின் நிலைமைகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? பள்ளிவாசல் என்று ஒன்று உருவாகிவிட்டால் அது எதுவரை பள்ளிவாசல், அதனுடைய அளவுகோல் என்ன என்று இஸ்லாம் எப்படி சொல்லுகிறது என்று சொல்லுகின்ற நேரத்திலே இஸ்லாமிய ஷரியத் சட்டத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது. இங்கு பள்ளிவாசல் என்று சொன்னால் இதனுடைய 7 பூமிகளும் பள்ளிவாசல் தான். ஒரே முறை பள்ளிவாசல் என்று அதை கட்டப்பட்டு விட்டால் அது கியாமத் வரை பள்ளிதான். அது எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் சரி அது பள்ளியாகத்தான் இருக்கும் என்பதாக இஸ்லாமிய ஷரியத் சட்டங்கள் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிகளுக்கு மத்தியிலே பெருமானார் அழகாக சொல்லி காட்டினார்கள். அஃதுலுல் பிகா, இடங்களிலேயே சிறந்த இடம் பள்ளிவாசல் என்று சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் நபவி எப்படி இருந்தது என்று
வரலாறுகளிலே பார்க்கின்ற நேரத்திலே எல்லா துறைகளும் மஸ்ஜிது நபவியிலே நடைபெற்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளியிலே நிர்மாணம் செய்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கரங்களின் மூலமாக செங்கற்களை கொண்டு போய் கட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைகளையும் அங்கே உருவாக்கினார்கள். கல்வி சார்ந்த துறைகள், எல்லா விதமான கல்விகளும் அங்கே போதிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விதமான பிரச்சனைகளையும் அங்கு சரியான முறையிலே முடிவு செய்யப்படுகிறது, சரிப்படுத்தப்பட்டது என்பதாக வரலாறுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் மஸ்ஜித் நபவியிலே தான் போர்க்களத்திற்கு உண்டான எல்லா விதமான அனுபவங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதாக வரலாறுகள் இருக்கிறது. அதே போன்றுதான் கல்வி விஷயமாக இருந்தாலும், மக்தப மதரசாக்களாக இருந்தாலும், அதே போன்று அறிவியல் ரீதியாக எல்லா விதமான விஷயங்களையும், விஞ்ஞான ரீதியாக எல்லா விதமான விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜிது நபவியில் தான் சொல்லிக் கொடுத்தார்கள். எல்லா பள்ளிகளும் அப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியை ஒரு முன்மாதிரி பள்ளியாக இந்த உலகத்திற்கு காட்டிவிட்டு சென்று விட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நெல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பசி எடுத்து விட்டாலும் சரி, அவர்கள் ஏதாவது ஒரு கவலைகள் வந்து விட்டாலும் சரி, ஏதாவது துக்கங்கள் வந்து விட்டாலும் சரி, மேகங்கள் கருத்து விட்டாலும் சரி, பள்ளியை நோக்கித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். எந்த நேரத்திலும் சரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியின் பக்கம் தான் வருவார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான பசி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை நோக்கி வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடுமையான பசி, பள்ளியை நோக்கி வந்தார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடுமையான பசி. இந்த மூன்று நபர்களும் பள்ளியை நோக்கி வருகின்ற நேரத்திலே ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவை சந்திக்கிறார்கள். எங்கே நீங்கள் அகால வெயிலிலே வந்து கொண்டிருக்கிறீர்கள்? உச்ச வெயில், 11 மணியிலே கடுமையான வெயிலாக இருந்து கொண்டிருக்கிறது, எங்கே வருகிறீர்கள் என்று கேட்கின்ற நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், எனக்கு கடுமையான பசி, அதனால் பள்ளிக்கு வருகிறேன் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவை திரும்பி உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், நீங்க எங்கே வருகிறீர்கள் என்று கேட்கின்ற நேரத்தில் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், எனக்கும் கடுமையான பசி, நானும் அங்குதான் வருகிறேன் என்று சொன்னார்கள். இரண்டு பேர்களும் போய் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கே வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இரண்டு சஹாபாக்களும் கேட்டார்கள், நாயகமே எங்கே வருகிறீர்கள்? எனக்கும் உங்களை போன்று பசிக்கிறது, பள்ளிக்கு வருகிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களை, அல்லாஹ்வின் நெல்லடியார்களே, இந்த மூன்று நபர்களும் பள்ளிக்கு சென்றார்கள். பள்ளிக்கு சென்று உட்கார்ந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அன்சாரி சஹாபி வீட்டிற்கு நாம் செல்லுவோம். அவர் வீட்டிலே அவர் தோட்டம் வைத்திருக்கிறார், அங்கே பேரித்தங்கலங்கள் இருக்கும், பேரித்தம் பழங்களை நாம் வாங்கி சாப்பிடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரண்டு சஹாபாக்களையும் அழைத்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரி சஹாபியினுடைய வீட்டுக்கு செல்லுகிறார்கள். அந்த அன்சாரி சஹாபி வீட்டுக்கு போகின்ற நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வீட்டினுடைய வாசலில் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள். பதில் வரவில்லை. இரண்டாவது முறை அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பதில் வரவில்லை. மூன்றாவது முறை சலாம் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பதில் வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று முறை ஒரு வீட்டுக்கு வாசலின் முன்னால் நின்று சலாமை சொல்லிவிட்டு திரும்ப ஆரம்பித்தார்கள். நாயகத்தின் வழமுறைகள், பழக்க முறைகள், அவர்களின் நடைமுறைகள் நமக்கு மிகப்பெரிய படிப்பினையாக. ஒரு வீட்டிற்கு சென்றோம் என்று சொன்னால் அந்த வீட்டிலே நாம் கதவை 3 முறை தட்ட வேண்டும், 3 முறை சலாம் சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். 4வது முறை அங்கே பதில் வரவில்லை, 3 முறைக்கு பின்னால் பதில் வரவில்லை என்று சொன்னால் அந்த வீட்டை விட்டு வெளியேறி விட வேண்டும், வீட்டு இடத்திலிருந்து நாம் தூரமாகி விட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புவதை பார்த்து வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு பெண்மணி வ அலைக்குமுஸ் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொன்னது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏனம்மா 3 முறை சலாம் சொன்னேன், 3வது முறை மட்டும் பதில் சொல்லுகிறீர்களே என்று கேட்கின்ற நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த அன்சாரினுடைய மனைவி
அன்சாரி சஹாபியினுடைய மனைவி சொன்னார்களாம், இன்னொரு முறை உங்களுடைய சலாம் என் வீட்டை தட்டுமோ என்று நினைத்தேன் என்று சொன்னார்கள். 3 முறை உங்களுடைய சலாமும் பரக்கத்தும் என் வீட்டுக்குள்ளே வருவதற்கு நான் அதை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஆசித்துக் கொண்டிருந்தேன். 4வது முறையும் நீங்கள் சொல்வீர்களா என்று எதிர்பார்த்தேன். நீங்கள் திரும்பினீர்கள். நான் பதிலை சொன்னேன். உங்களுடைய சலாமும் உங்களுடைய பரக்கத்தும் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் 3வது முறை நான் சலாம் சொல்லாமல் இருந்தேன் என்பதை அந்த பெண்மணி சொல்லிவிட்டு உள்ளே வந்து அமருங்கள், என்னுடைய கணவர் தோட்டத்தில் இருக்கிறார், அவரை நான் அழைத்து வருகிறேன், உள்ளே அமருங்கள் என்று அந்த 2-3 பேர்களையும் அமர்த்தி வைத்து விட்டு அந்த அம்மா தன்னுடைய கணவரை போய் அழைக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை தன் கணவரிடத்திலே போய் சொன்னவுடன் அவர் ஈத்த மரத்தின் மீது பழங்களை அறுத்து கொண்டு மரத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த விஷயத்தை சொன்னவுடன் அவர் 3 விதமான பழங்களை அறுத்து வருகிறார்கள். காயாக பழம், காயும் பழமாக, 2 பழமாக நல்ல பழுத்த பழங்களாக அறுத்து கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அந்த குலைகளை வைக்கப்படுகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டு கேட்டார்கள், என்ன இது என்று கேட்டார்கள். நாயகமே, நீங்கள் பழுத்த பழத்தையும் சாப்பிடுங்கள், அரைக்காயையும் சாப்பிடுங்கள், முழுமையாக பழுத்த பழங்களையும் சாப்பிடுங்கள், காயாகவும் நீங்கள் சாப்பிடுவதற்கு விருப்பமாக இருக்கும் அல்லவா? நீங்கள் விருந்தாளிகள் 3 பேர்கள் வந்திருக்கிறீர்கள், விதவிதமாக நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் விதவிதமாக எடுத்து வந்தேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொன்னார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் நீங்க நிறைய சாப்பாடுகளை ஆக்கி எங்களை சாப்பிட முடியாத அளவிற்கு செய்துவிட வேண்டாம். ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தால் அதை மட்டும் நீங்கள் அறுத்து விடுங்கள், அது ஆண் குட்டியாக இருந்தால் அருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள். உள்ளே போனார்கள். ஆண்குட்டி ஒன்று இருந்தது, அதை அறுத்தார்கள். அதற்கு பின்னால் அதை குழம்பு காய்ச்சப்பட்டது, அதற்கு உணவுகள் எல்லாம் தயாரிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே பேரித்தம்பழத்தை எடுத்து எப்பொழுது பெருமானார் நம்மிடத்தில் கொடுப்பார்கள் என்று உமர் ரலியல்லாஹ், கடுமையான பசி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரித்தம்பழத்தை எடுத்து கொடுத்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹ் அவர்களுக்கு. அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார்கள். கொடுத்ததுதான் தாமதம், அவர்கள் விழுங்கி விட்டார்கள். அந்த பழத்தை வேக வேகமாக சாப்பிட்டார்கள். பசி, அவ்வளவு பசி. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யௌம துஸ்அலுன யௌமஇதின் அனின் நயீம் என்று சொன்னார்கள். சும்ம லா துஸ்அலுன யௌமஇதின் அனின் நயீம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தை சொன்னார்கள். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத்துக்கள் நாளை மறுமையிலே கேள்வி கேட்கப்படும் என்பதாக சொன்னார்கள். பழத்தை வயிற்றுக்குள் போன உடனே எல்லாம் அப்படியே பஞ்சாக மாறி போய்விட்டது. நாயகமே, சாப்பிட்ட பொருள்களுக்கு கூடவா பதில் சொல்ல வேண்டும் அல்லாஹ்விடத்திலே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று சொன்னார்கள். இப்படி அவர்கள் பேசிக்கொண்டு உரையாடி கொண்டிருக்கின்ற நேரத்திலே உணவு தயாரிக்கப்பட்டு விட்டது. அன்சாரியினுடைய மனைவி அவர்கள் உணவை தயாரித்து விட்டார்கள். அன்சாரி அவர்கள் உணவை தயாரித்து கொண்டு வந்து பெருமானாரிடத்திலே சொன்னார்கள், நாயகமே, உணவு தயாராகிவிட்டது, சாப்பிட வாருங்கள் என்று சொன்னார்கள். உணவு சாப்பிடுவதற்காக வேண்டி 3 பேர்களும் வந்து உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி சஹாபியை அழைத்தார்கள். இங்கே வாருங்கள் என்று சொன்னார்கள். ஒரு தட்டை கொடுங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தட்டு கொடுக்கப்படுகிறது. இந்த தட்டை வாங்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொட்டிகளை 2 ரொட்டிகளையும் அதிலே கொஞ்சம் சாலனாவையும் அதிலே கொஞ்சம் கறியையும் வைத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அன்சாரி சஹாபி இடத்திலே சொன்னார்கள், என் மகள் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகி பட்டினியாவே இருக்கிறாள் ஃபாத்திமா, அவருக்கு இதை கொண்டு போய் கொடுத்து விடு வாருங்கள் என்று சொன்ன உடனே அந்த அன்சாரி சஹாபி அழுது விட்டார்கள். நாயகமே என்று வாங்கி அந்த பொட்டலத்தை வாங்கி கொண்டு அந்த தட்டை வாங்கி கொண்டு ஓடினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் வீட்டுக்கு போய் அந்த தட்டை கொடுத்து விட்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்திற்கு வருகின்ற நேரத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் எல்லாம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்களா, நாயகமே, இவ்வளவு அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கள் நமக்கு கிடைத்தது, பேரித்தம்பழங்கள் கிடைத்தது, ரொட்டி கிடைத்திருக்கிறது, கறி கிடைத்திருக்கிறது, சாலாக்கள் கிடைத்திருக்கிறது, இவைகள் எல்லாம் இருக்கின்ற சந்தோஷமான ஒரு நிலையிலே
விருந்தை நாம் சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஏன் நீங்கள் அருகிறீர்கள் என்று கேட்கின்ற நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவைகள் அனைத்திற்கும் கேள்வி கேட்பானே, அதற்கு நாம் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே பசி எடுத்தாலும் பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையிலே மழை வந்தாலும் பள்ளிக்கு வரக்கூடியவர்கள், இடி மின்னல்கள் ஏற்பட்டாலும் பள்ளிக்கு வரக்கூடியவர்கள், கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்பட்டாலும் பள்ளியின் பக்கமே வரக்கூடிய ஒரு பழக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற நேரத்திலே இன்றைய காலகட்டத்திலே பள்ளியின் பக்கம் நாம் தூரமாகி கொண்டிருப்பதை நாம் மிகவும் வாழ்க்கையிலே அதிகமாக நாம் பள்ளியை மிஸ் பண்ணி கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பள்ளி நம் பக்கத்தில் வருவதில்லை, பள்ளிக்குள்ளே வருவதில்லை. வருவதென்றால் ஏதோ ஒரு தேவைக்காக வேண்டி வருகிறோம், பைத்துல் கலாவுக்காக வேண்டி வருகிறோம், இஸ்திஞ்சாவிற்காக வேண்டி வருகிறோம், அல்லது தூங்குவதற்காக வேண்டி வருகிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் இல்லம் என்பது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அடியார்கள் வணக்கத்திற்காக வேண்டியும், அது மட்டுமில்லாமல் எல்லா தேவைகளையும் அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்வது போன்று வணக்கங்களையும் கொண்டு பள்ளிகளை நீங்கள் பூங்காக்களாக மாற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று நாமும் பள்ளிகளை நாம் சரியான முறையிலே நம்முடைய வணக்கங்களை கொண்டு பள்ளியை பூங்காக்களாக மாற்றுவோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய பள்ளியை நிரப்பமாக ஆக்குவதற்குண்டான வாய்ப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா காலங்கள் முழுக்க பள்ளியின் பக்கம் தொடர்புள்ளவர்களாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜுகளையும் உமராக்களையும் தவாஃபுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியசாலிகளாக, மறுமையிலே பெருமானாரின் ஷஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஃபிரு தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. சுன்னத்து